நல்லா ஸ்பைஸியாக கிறிஸ்பியாக கடப்பா கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கல்ல, 5 பல் பூண்டு, 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, சில்லி பவுடர், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் இது மாதிரி மெல்லிசாக தோசை ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஃபைன் பேஸ்ட்டை இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மலைச்சாரல் மாதிரி கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடியை சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா காரமாக முறுமுறுன்னு காரப்பொடி தோசை ரெடி ஆயாச்சு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் தோசை சைக்கோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.